ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி எஜுகேட் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜி காம்ப்ரஸ்ல இருக்கிற இந்த கிளிக் அண்ட் டிரா கேம் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதில் கிளிக் பண்ணோம்னா அந்தந்த இடத்துக்கு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு ஷேப் மாதிரி கம்ப்ளீட் ஆகும். Fantastic! ஓகேங்களா, இந்த கேம் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இமேஜை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்ல ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. நான் கீபோர்டில் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓப்பன் ஆஃபீஸில் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸ் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் நான் அந்த ஷேப் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னாலும் ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பிக்சர் இருக்குல்லையே அதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்றத கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல விஷுவலாக காட்டுது பாருங்கள். பாட்டமில் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைடு எவ்வளோ கட் பண்ணணும் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துறேன் பாருங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிறது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம்னா எடுத்துடலாம். ரீசைஸ் பண்ணிக்கிட்டு ஸோ நமக்கு தேவையான சர்க்கிளை வரைஞ்சிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிளை என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்றும் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா கஸ்டம் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஆடில் போயிட்டு எம்ஃபசைஸ்லேயே சேஞ்ச் ஃபில் கலர் கொடுக்கலாம். இதில் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க. ஆன் கிளிக்கு பதில் அந்த ஸ்லைடு தொடங்கும் போதே எனக்கு இது பிளிங்க் ஆகணும், அப்போதானே இதுக்கு மேலே கிளிக் பண்ணுறோன்னு தெரியும், அதுக்காக வித் ப்ரீவியஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு லைன் வரணும். ஸோ அதனால் டூல்லேருந்து ஒரு லைன் எடுத்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ லைன் ட்ரா பண்ணது ரொம்ப லைன் சின்னதாக இருக்கு இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு வித்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வித்தும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கஸ்டமில் போயிட்டு அந்த லைனுடைய சைஸை நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கலர் என்னவோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த லைனுக்கு கஸ்டம் அனிமேஷன் தரணும். ஆட்ல போயிட்டு நான் பீக்கின்னு கொடுக்குறேன். மேலேருந்து வந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால ஃப்ரம் டாப்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணும்போது வரணும் இல்லையா, அதுக்கு பேர் என்ன இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் 5 இருக்கு. அதனால இந்த இடத்துல 3 டாட்ல போயிட்டு என்ன பண்ண போறோம், சர்க்கிள் 5 கிளிக் பண்ணும்போது வரணும்னு சொல்லி ட்ரிகர் கொடுத்துட்றோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நேம் கொடுக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு நேமும் போயிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம், இது வந்த உடனே நெக்ஸ்ட் இது பிளிங்க் ஆகணும் இல்லையா, அதனால இந்த சர்க்கிளுக்கு ஆட்ல போயிட்டு கஸ்டம் அனிமேஷன் கொடுக்கலாம். சேஞ்ச் ஃபில் கலரே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணும், இந்த சர்க்கிள் 5 கிளிக் பண்ணும்போது இது நடக்கணும், அதனால இதுக்கும் ட்ரிகர் கொடுத்துக்கலாம். ஆனா என்ன, அது வந்த உடனே வர வேண்டாம், கொஞ்சம் லேட்டா வந்தா நல்லா இருக்கும், அதனால ஆஃப்டர் ப்ரீவியஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்கிருந்து இன்னொரு லைன் வரணும், இதை கிளிக் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி இப்போ கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா சேம் இந்த லைனை காப்பி பேஸ்ட் வச்சுக்கலாம். இந்த லைனுக்கு அனிமேஷன் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த லைன் இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணும்போது வரணும். இந்த சர்க்கிளுக்கு பேர் என்னது, 2 வச்சிருக்கோம். இப்போ இதை கிளிக் பண்ணி அனிமேஷன்ல போய் ட்ரிகர் கொடுத்துக்கலாம். டைமிங்ல சர்க்கிள் 2 கிளிக் பண்ணும்போது எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்கலாம். லிங்க் ஆகுது, இது கிளிக் பண்ணோன்னே இங்கே வருது, இது கிளிக் பண்ணோன்னே லைன் போகுது. வெரி குட். இதே மாதிரி தான் நம்ம ரிமைனிங் பண்ணலாம். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த சர்க்கிள் பிளிங்க் ஆகணும் இல்லையா, அதே மாதிரி ஆட்ல போயிட்டு எம்பசைஸ்ல போயிட்டு சேஞ்ச் ஃபில் கலரே சேம். இது புரிஞ்சவங்க கடகடன்னு நீங்க அதை அப்படியே பண்ணிடுங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணும்போது வரணும். இந்த சர்க்கிளுக்கு பேரு 2. அப்போ இதுக்கு ட்ரிகர்ல போயிட்டு என்ன பண்ணணும், இந்த சர்க்கிள் 2 கிளிக் பண்ணும்போது வரணும். ஆனா என்ன பண்ணும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரணும், ஆஃப்டர் ப்ரீவியஸ். இப்போ லைன் போகணும், அதனால இந்த லைனை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காம்ப்ரஸ்ல பார்த்துக்கோங்க எங்கெங்க நெக்ஸ்ட் லைன் வரணுன்றத நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ ஆட்ல போயிட்டு பீக்கின்னு கொடுக்குறேன், அதே தான். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணும், இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணும்போது வரணும். இந்த சர்க்கிளுக்கு பேரு 3. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ரொம்ப ஈஸியா இருக்கும், அப்படியே கொடுத்துடலாம். இல்லைன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ட்ரிகர் கொடுக்கும்போது வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா அப்போ தப்பாயிடும். ஓகேங்களா.
இப்ப என்ன பண்ணும், இது பிளிங்க் ஆகணும் அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா? இது கிளிக் பண்ணும்போது வந்த உடனே கொஞ்ச நேரத்துல இது பிளிங்க் ஆகணும். ஸோ ஆட்ல போயிட்டு அதே மாதிரி எம்பசைஸ்லயே சேஞ்ச் ஃபில் கலர் கொடுத்துக்கலாம். ஆனா என்ன பண்ணும், இந்த சர்க்கிள் வந்ததுக்கு அப்புறம் அதனால சர்க்கிள் 3ன்றத ட்ரிகர்ல கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்ப லைன் வரணும். லைன் வந்து இதை காப்பி பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த லைனுக்கு அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இங்க இருந்து போற மாதிரி இருக்கு, அது வேணாம். அதனால என்ன பண்ணலாம், டாப்ல இருந்து வர மாதிரி கொடுத்துப்போம். அப்பதானே கரெக்டா இருக்கும். ஓகே, இப்ப என்ன பண்ணும், இந்த லைனை கிளிக் பண்ணும்போது வரணும். அந்த லைனுக்கு பேரு என்ன, சர்க்கிள் கிளிக் பண்ணும்போது வரணும். அதுக்கு பேர் சர்க்கிள் 4. ஸோ இப்போ லைனை கிளிக் பண்ணிட்டு ட்ரிகர் கொடுக்கும்போது சர்க்கிள் 4 கிளிக் பண்ணும்போது வரணும்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணும், இந்த சர்க்கிள் வந்து அனிமேஷன் காட்டணும். ஆட்ல போயிட்டு எம்பசைஸ்ல அதே தான் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணும், இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வரணும் இல்லையா? சர்க்கிள் 4 கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வரணும். ஸோ ட்ரிகர்ல போயிட்டு சர்க்கிள் 4 கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வரணும். அதனால ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு லைன் வேணும், அதனால இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கங்கேயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த லைனுக்கு அனிமேஷன் தரலாம். இப்போ இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணும்போது வரணும். ஏன்னா இது சர்க்கிள் 1. இப்போ மறுபடியும் லைனை கிளிக் பண்ணிட்டு ட்ரிகர்ல போயிட்டு சர்க்கிள் 1 கிளிக் பண்ணும்போது வரணும் அப்படின்றத கொடுத்துறேன். இப்போ இதுக்கு இவங்களுக்கு சவுண்ட்ஸ் வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். அந்த லைன் வரும்போது சவுண்ட் வரணும்னா இதுலயே போயிட்டு நோ சவுண்டுக்கு பதில் எந்த சவுண்ட் வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. நான் சவுண்ட் இப்போதைக்கு கொடுக்கல, ஒண்ணு மட்டும் செய்து காமிச்சிருக்கேன். இப்போ இது ஃபைனலா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டார் நம்ம வரைஞ்சிப்போம். இது வந்து போனதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டார் காட்டுற மாதிரி. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஆட்ல போயிட்டு ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதுவும் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது சர்க்கிள் 1ன்றதுக்கு கொடுத்துக்க போறோம். ஆனா என்ன பண்ணோம், உடனே வரலாம ஆஃப்டர் ப்ரீவியஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லைட் ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ அழகா ஒரு கேம் முடிச்ச மாதிரி இருக்கு. இந்த சர்க்கிள்க்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி கம்ப்ரஸ்ல இருக்கிற சவுண்டே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இந்த ஷேப்ஸ் 1க்கு வந்து அந்த சவுண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் அந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இதுலயே நிறைய லெவல நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.